ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன ரிவ்யூ கொடுக்கலாம், கவுன்சா ரிவ்யூ बोल रहा है. कौन सा रिव्यू क्या रिव्यू कौन सा रिव्यू धुरंधर. अरे पार्ट वन रिव्यू आप किया, किंतु क्या धुरंधर. अरे धुरंधर वन हमें रिव्यू हो गया, फिर मगर धुरंधर 2 द रिवेंज. अच्छा ओके. रिव्यू करो. हाँ मूवी अच्छा, मूवी कैसा हो रहा है, मूवी कैसा धुरंधर 2 ये बोलता है. रिव्यू कर रहा हूँ. ओके तुम कर रहे हो. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னமா என்ன இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டுவாண்டர் பட்டு ஒரு ரிவ்யூ போனோம். ஸோ டுவாண்டர் ரிவ்யூன்னு ஓகே. ஸோ இந்த படம் வந்து நேற்று நான் 6 நாள் ஷோ போனேன். ஓகே. ஸோ டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்ஃபுல் ஆகிடுச்சு. மத்தியானம் ஷோ போகலாம் பார்த்தேன்னா அதுவும் முடியல. அதே மாதிரி 6 நாள் போனேன்னா சரி 6 நாள் போனால் 10 மணி ஆகும் பார்த்தேன். ஆனால் நேற்று 10:30 மணி வரையும் இந்த படத்தை ஓட்டி வச்சிட்டாங்க தெரியுமா. 10:30 மணி ஓகே. சரி அந்த ஒரு சீன் முடிஞ்ச அந்த பாகிஸ்தான் இக்பால் அவர் செத்து அவர் மேலே அவர் கொலை பண்ணனே அவர் எழுந்தவொடனே படம் முடிஞ்சுதான் பார்த்தா இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இந்த படம். சார் இந்த படத்தை ரிவ்யூ போட்டு மாதிரி யார் நான் இது பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன். டைரக்டர் ஆதித்யா, மியூசிக் ஷாவத் சச்தேவ். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பார்ப்போம். ஓகே. ரன்வீர் கபூர் அப்புறமா சாரா அர்ஜுன், அப்புறமா ஆர் மாதவன் சார், அப்புறமா அக்ஷய் கண்ணா கேமியோ பிரின்ஸ், அப்புறம் நிறையா நடிச்சிருக்கா. கெலாடி பெரின்னு அந்த டீக்கடை அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் சஞ்சய் தத் நடிச்சிருக்காரு. அப்புறமா இந்த ஒரு மினிஸ்டர் ரோல் அவர் நடிச்சிருக்காரு. ஓகே. சார் மீடியாலாம் புது ஆக்டர்ஸாக நடிச்சிருக்காங்க. ஓகே. சார் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஆரம்பிக்கும் டுவாண்டர் 2ல் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபஸ்ட் எடுத்தோடனே ரன்வீர் சிங் வந்து ஜஸ்கிரீத் அவர் உண்மையான நேம் வந்து அம்சான்னு இருக்குல்ல. பார்ட் 1ல் அம்சா வந்து பாகிஸ்தான் போன அம்சா, இந்தியாவில் இருக்கும்போது ஜஸ்கிரீத். ஓகே. சார் இந்த படத்தோட ஃபஸ்ட் எடுத்தோடனே அவள் வந்து இது யாராவது ரன்வீர் சிங்கோட குடும்பத்தை காமிப்பாங்க. ஓகே. அவள் தம்பி, அவள் ஃப்ரெண்டு, அவள் தங்கச்சி. ஓகே. ஃப்ரெண்டு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரெண்டோட ஒரு இதுக்கு போவாங்க சிங்கி வீட்டுக்கு. ஓகே. அங்கே போய் அந்த சிங்கி கேட்பான் இது யாருன்னு. அப்போ அந்த சிங் சொல்லுவான் என் ஃப்ரெண்டு ஆர்மிக்கோசம். அவன் ரொம்ப நக்கலாக பேசுவான். இவன்னா எதுக்கு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறான்னு நக்கலாக பேசுவானா. அப்போ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அந்த சீனை ஏன் எடுத்தானே தெரியல. சத்தியமாக தேடலை நல்லா பார்க்கவே முடியலங்க. ஓகே. என்னதாம்மா சீனு. சரி அது முடிஞ்சோடனே அவன் ஃப்ரெண்டும் இவனும் ரன்வீர் சிங் அவர் ஃப்ரெண்டும் ரன்வீர் சிங்கும் என்னடா பண்ணுவார். அவர் தங்கச்சி இந்த சிங்குக்கான கருதின்னு பேரோ பண்ணிடுவாங்க. ஓகே. தங்கச்சி என்னமோ பண்ணிடுவாங்க. அந்த கோவத்தில் இந்த அட்டாக்கு நடக்கும் போது இந்த ரன்வீர் சிங் கோவத்தால் பெரிய ஆக்ரோஷமான கோவத்தால் அங்கங்கே சுட்டுடுவாங்க. எல்லா இடையும் சுட்டுட்டு கத்தியில் அவள் தங்கச்சியை கண்டுபிடிச்சி அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த குத்துறது சுடலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை குழந்தைங்களோட போய் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டான இருக்கும். ஓகே. என்னால் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கவே முடியல, அவ்வளோ குடும்பமாக இருந்தது. ஓகே. அப்புறமா அவ்வளோ குடும்பம் மீன்ஸ் ஒரு
ஒரு நாட் ஏலியன் நார்மலாக இல்லை, நார்மலாக ஷூட் பண்ணுற மாதிரி இல்லை, நார்மலாக அந்த ரிவெஞ்ச் கில்லர் மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருந்தது. ஓகே, நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஓகே, நான் சொல்ல வேணாம். அப்புறமா அவள் தங்கச்சி வந்து அறிவா அவன் அறிவானு ரன்வீர் சிங் வந்து 9 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ போகிற வழியில் ரன்வீர் சிங்கும் போலீஸும் போகிற வழியில் உடனே யாரோ ஒரு கும்பல் வந்து ரன்வீர் சிங்கை கிட்னாப் பண்ணிட்டு அந்த கும்பல் ஆள் மாதவன் இருக்கார்ல, மாதவன் சார், அவர் வந்து இவனை டிவாண்டெல்லாம் யூஸ் பண்ணிப்பார். ஓகே, ஏன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 2002 2012 பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2014 முன்னாடினா பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட இதெல்லாம் அழிச்சுருந்தாங்க. பார்லிமெண்ட்டை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு ஒரு சரியான வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அழிக்க வந்து இந்தியாவில் முடியல அப்போ. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிவாண்டர் மாதிரி ஆர் மாதவனும் அவரோட செக்ரட்டரியும் ரன்வீர் சிங்கை போய் இது பண்ணி கிட்னாப் பண்ணி இவன் நம்ம டிவாண்டராக யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு ரன்வீர் சிங்கை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புவார். டிவாண்டா ஸ்பை இந்தியன் தான் அனுப்புவார். ஓகே, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். நான் நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம். ஓகே, ரகுமான் வந்து அந்த இதில் வந்து லாஸ்ட் சீனில் டிவாண்டர் ரன்வீர் சிங் வந்து கொலை பண்ணுவார். ஓகே, கில் பண்ணுவார். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷாலாக சொல்கிறேன், ஏன்னா பணம் 4 மணி நேரம். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ரன்வீர் சிங் வந்து இப்போ பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஆளாயிட்டார். ஓகே, அந்த ரகுமானோட இடத்துக்கு கிங் ஆஃப் ரியாதி யாருன்னு ஒரு போட்டி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலோச்சு, இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா உமர். ஓகே, ஸோ அதில் உமர் பார்த்தீங்கன்னா ரகுமானோட தம்பி. ஓகே, அந்த ரகுமானோட தம்பி என்னதான் பலோச்சுன்னு யாரோ அவெல்லாம் அந்த கிங் ஆஃப் ரியாதி சொல்லிட்டு இது பண்ணுவான். ஓகே, உடனே இந்த உமருக்கு கோவம் வந்து அப்பா அந்த சீனும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், பார்க்கவே முடியல. அந்த நீங்கள் தேட்டரில் போனால் ஓடிட்டே போனால் ஸ்கிப் பண்ணிங்க பார்த்துனீங்க. ஓகே, அந்த சீனும் கொஞ்சம் இதுவானா இருக்கும். ஓகே, தலையை வெட்டிட்டு உமர் வந்து அந்த யாரோ பலோஜோட தலையை வெட்டி அதை போய் ஃபுட்பால் ஆடுவான். அந்த சீன் கொடுமா, அந்த சீன் நான் சொல்லவே மாட்டேன் எப்படி இருக்கும்னு. அந்த சீன் நீங்கள் தேட்டரில் பார்த்தாதான் உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ஒரு ஸ்டண்ட் சீன். ஓகே, ஸ்டண்ட் சீன். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் வந்து கிங் ஆஃப் ரியாதி ஆயிடுவார். ஓகே, எப்படி தெரியுமா, அவரோட மாமனார் வந்து மினிஸ்டர், அவரோட பொண்ணான ரன்வீர் சிங் வந்து ரன்வீர் சிங் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த மாமனார் யாருன்னு கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் அந்த உமர் இருக்காரு, உமர் அந்த ரகுமானோட தம்பி, அவரை வந்து ஜெயிலில் போடுவான். துபாய் ரன்வீர் சிங்கை ஐடியா கொடுத்துட்டு ரன்வீர் சிங்கை போட்டு கொடுத்துருவான் துபாய் போலீஸ்க்கு. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு ரன்வீர் சிங் வந்து அந்த கிங் ஆஃப் ரியாதி சீட்டில் ரகுமான் பிளேஸில் இவெல்லாம் ஆளுவார். ஓகே, ஓகே, அவர் மாமனார் வர. ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் இருக்கார்ல, சஞ்சய் தத் அவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போலீஸாக ஆகிடுவார். ஓகே, பாகிஸ்தான் போலீஸ் ஆகி அவர் வந்து எல்லாரையும் எப்படி போட்டெல்லாம் இந்த தாதாலாம் பலோச்சு அவங்கெல்லாம் எப்படி போட்டெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணுவார். ஓகே, ஸோ அவரோட கேரக்டர் பண்ணிக்க சஞ்சய் தத். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் வந்து ஓகே, ரன்வீர் கபூர் வந்து கடைசியில் அவர் வந்து கிங் ஆஃப் ரியாதி ஆனோன்னு அவரோட ராஜ்யத்தை நடத்த ஆரம்பிச்சிடுவார். ஓகே, அம்சா வந்து கிங் ஆஃப் ரியாதி ஆனோன்னு அப்புறமா என்ன நடக்கும், அவருக்கும் அந்த சஞ்சய் தத்துக்கும் டீலிங் மாதிரி நடக்கும். அவர் தானே ராஜா. அப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாரா அர்ஜுனுக்கு வந்து தெரிய வருது. ஓகே, சாரா அர்ஜுனுக்கு வந்து தெரிய வருது அம்சா வந்து யார், இந்தியன் ஏஜென்சி தெரிய வந்து
அப்பா அம்மா சாரா ஏஜென்ட் வந்து அவன் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லாமல் இதுக்கு நடுவில் இக்பால் பாகிஸ்தானோட வில்லன் அவர் வந்து இந்த மாதிரி இந்தியாவை அழிக்கிறதுக்கு ஒரு ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் கும்பல்லாம் பஞ்சாப்லேருந்து இது பண்ண வைக்கணும் சொல்லிட்டு ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பஞ்சாபில் வந்து ஒரு ஐஎஸ்ஐ கும்பல் உருவாக்கி இந்தியாவை அழிக்கணும்னு அந்த இக்பால் வந்து தாவூத் இப்ராஹிம் மூலயமா ஒரு கும்பலை இறக்குவாங்க. அந்த கும்பலில் பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா பஞ்சாப்லேருந்து ரன்வீர் சிங் அந்த அம்சாவோட அந்த ஸ்கிரீடோட ஃப்ரெண்டு இருக்கார்ல ஃபர்ஸ்ட் சீன் வருவார். அவர் வந்து இந்தியாவுக்கு ஐஎஸ்ஐ தீவிரவாதி கும்பலில் சேர்ந்துடுவார். ஓகே, அப்புறமா அவனுக்கு அதில் அப்போ பார்த்தேன்னா அம்சா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவார். என்னடா அது என் ஃப்ரெண்டு இந்த கும்பலில் சேர்ந்துருக்கான், பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கும்பலில் சேர்ந்துருக்கான். ஸோ அப்புறமா ஒன்றுமே தெரியாமல் நினச்சிப்பார். இன்டர்வெல் எப்படிதான் ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஓகே, அம்சா வந்து ஈவெண்ட் நடத்தி அந்த கும்பலில் சேர்த்து வந்து ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஓகே, ரெஸ்ட் ரூமில் வந்து அந்த அம்சாவோட ஃப்ரெண்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கேட்பார் அம்சாவை பார்த்து தஸ்கிரீட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவார். இவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு. ஸோ அப்போனா இதான் இன்டர்வல் சீன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்று நீங்கள் எப்படி அம்சா வந்து கிங் ஆஃப் ரியாரி ஆனார் என்ன நடக்குது, எப்படி அவர் ஃப்ரெண்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவர் எப்படி வந்து ஐஎஸ்ஐ டெரரிஸ்டில் ஜாயின் பண்ணார், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே, செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவார். ஓகே, அப்போ அவர் ஃப்ரெண்டுக்கும் இவர் ரன்வீர் சிங்க்கும் சண்டை வரும். ஓகே, ஸோ அவர் ஃப்ரெண்டு பண்ண பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கும்பலோட சேர்ந்துருவாரா. ஸோ நான் இதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரன்வீர் சிங் அம்சாவை பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஃப்ரெண்டை போட்டு எழுதுவார். ஓகே, போட்டு எழுத்து ஆனால் ஒரு சீன் இருக்கும். போட்டு எழுத்து அந்த படி யார்கிட்ட ஏற்றுப்பா, அந்த ஒரு டீக்கடை ஏற்றுவார். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அம்சா வந்து ஒரு டீக்கடையில் ஒர்க் பண்ணார்ல. ஸோ அவர் வந்து படி ஏற்றுப்பார். அதோட ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி வரும். அந்த படியை ஏற்றிட்டு கடைசியில் அம்சா வந்து அந்த டீக்கடை ஓனரையும் சுட்டுடுவார். ஓகே, ஏன்னா அவர் சொன்னால் நம்ம சந்தேகம் வந்ததில்ல, நம்ம இந்தியன் ஏஜென்ட்டுன்னு. ஸோ அதனால் சந்தேகம் சுட்டுடுவார். ஓகே, அப்புறமா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே, எதுக்கு ரன்வீர் கபூர் இப்படி பஞ்சாரு, எப்படி அம்சா இப்படி பஞ்சாரு சொல்லிட்டு சந்தேகம் இந்தியன் இருந்தாலும் சந்தேகம் வந்துச்சு. ஓகே, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை நோண்ட ஆரம்பிச்ச சந்தேகம். ஓகே, இவர் இந்தியன் இருந்தா பாகிஸ்தான்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இது பஞ்சாரு. ஓகே, அப்போ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா இக்பால் இருக்கார்ல, இக்பால் இப்ராஹிம் தாவூத் இப்ராஹிம். ஸோ இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒரு திட்டம் போடுவாங்க. ஓகே, 2016 டிசம்பரோ டேட். அந்த டேட்டில் பஞ்சாபுக்கு 60 கோடி ரூபா பாகிஸ்தான்லேருந்து போகணும். ஓகே, இந்தியன் கரன்சியாக ஃபேக்காக போகணுன்னு பிளான் பண்ணுவாங்க. ஓகே, இதை அப்சர்வ் பண்ண ரன்வீர் கபூர் அது உடனே துப்பு கொடுத்துருவா போலீஸை சொல்லிட்டு மாதவன் சார்ட்ட சொல்லிட்டு அவர் உடனே பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுடுவேன். இந்த மாதிரி பாகிஸ்தான் அட்டாக் பண்ண வராங்க, 60 கோடி வந்து எடுக்க போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க. ஸோ சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாத்தையும் எழுதி ஸோ உடனே பிஎம் மோடி இருக்கார்ல அவர் அந்த சீன். ஓகே, அந்த டிமானிட்டைசேஷன் எதனால வந்துச்சுன்னு இந்த படம் பார்த்தா புரியும். இந்த சீனுக்கு அப்புறம் டிமானிட்டைசேஷன்னா
என்னன்னு எல்லாருக்குமே புரியும். 500 1000 நோட்டு தடை செய்யப்பட்டது. ஸோ நம்மலாம் கோபமாக இருந்தோம்னா அது பேங்காலே விடுறாங்கன்னு. ஆனால் ஏன் எதுக்கு பண்ணுறாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஓகே, ஸோ அந்த பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அங்கே பூரா ஒரு ஃபேக் கரன்சியாக இருக்கும், பண்டிலாக இருக்கும். இங்கே பண்டில் அங்கே பண்டில், ஃபுல் அண்ட் ஃபுல் 500 1000 நோட்டாக இருக்கும். ஓகே, உடனே இந்த நியூஸை கேள்விப்பட்டு பாகிஸ்தான் அந்த இக்பாலோட ஆள் யாரோ வருவான். அவன் சொல்லுவான், அம்சா இந்த விஷயம் தெரியுமா, 500 1000 நோட் தான் அந்த தடை செய்யப்பட்டு, அது என்ன பண்ணது மோடி என்ன பண்ண சொல்லிட்டு அந்த சீன் டைலாக் வரும். அந்த சீன் செம்மையாக இருக்கும். நான் அம்சா என்ன பண்ணுவான், அந்த 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 இக்பாலோட ஃபேக்ட்ரி போயிட்டு அங்கே அவன் ஆள் வர வைப்பான். ஓகே, இந்த பணத்தை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேச வைப்பானா. உடனே அம்சாவுக்கு கோபம் வரும் பாரு, இந்தியில் இல்லை ரன்வீர் கபூர். ஓகே, உடனே அவனை போட்டு எழுதுவான். ஓகே, அந்த இக்பாலோட ஆளை போட்டு எடுத்து அந்த 500 1000 நோட்ஸ் ஃபுல்லாக ஃபேக் கரன்சி இருக்குல்ல, அதெல்லாம் கொளுத்தி போட்டுடுவான். ஓகே, கொளுத்தி போட்டேன்னா பாம்பு மாதிரி போட்டேன்னா அது வச்சுட்டு இதுவாகிடும். ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டை இந்த ஸ்பை இருக்காரு துராந்தர் ரன்வீர் கபூர், அவர் வந்து எல்லாம் பாகிஸ்தான் டெரரிஸ்டையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டு அப்புறமா அது வந்து ஆர் மாதவன் சாருக்கு தெரியப்பட்டுவார். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிமும் இக்பாலுக்கும் சந்தேகம் வரும். இதெல்லாம் யார் பண்ணுறா சொல்லிட்டு ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைப்பாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் வந்து ஒரு கையில் ஒரு மெர்க்கூரி மாதிரி அந்த கையில் தொட்டாலே உடம்பெல்லாம் இதுவாகுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண வருவார். அது வந்து தாவூத் இப்ராஹிமுக்கு பண்ண வரும்போது ஷேக் பண்ணும்போது யாரோ தட்டிடுவாங்க. ஓகே, நர்ஸு தட்டினால அந்த பேன் அப்படியே சீடாக. ஓகே, அப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இக்பாலுக்கு சந்தேகம் வருது. ஓகே, யார் நம்ம டெரரிஸ்ட் கும்பலாம் அழிக்கலாம் சொல்லிட்டு அப்புறமா உண்மையாக வருது. அப்புறமா அந்த இக்பாலோட செக்யூரிட்டி அவர் வந்து சாரா ஆர்டினை மீட் பண்ணுவான். ஓகே, மீட் பண்ணி உண்மையை வாங்குவான் அவன் பையனை கண்ணு வச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் ஏஜென்ட் சொல்லிட்டு அதை தெரியப்பற்றி எப்படியோ இக்பாலுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த அம்சானா எல்லாரையும் இது பண்ணுறான், பாகிஸ்தான் டெரரிஸ்ட்லாம் இது பண்ணுறான், துப்பு கொடுக்குறான், இந்தியன் போலீஸ்க்கு துப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இக்பாலுக்கு கடைசியில் ஒரு சீன் வருங்க, செம்மையாக இருக்கும் அந்த சீன். ஓகே, கடைசியில் பார்த்தீங்கன்னா இக்பாலும் அந்த ரன்வீர் கபூர் துராந்தாரும் மீட் பண்ணுவார் பாகிஸ்தானில். ஓகே, பாகிஸ்தான் போனோடனே அங்கே இக்பால் வந்து தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி இவர் வந்து துராந்தார் இந்தியன் ஏஜென்ட். ஓகே, இவர் தான் எல்லாமே போட்டு கொடுக்குறாரு இந்தியன் போலீஸ்க்கு சொல்லிட்டு போட்டு விட்டு அங்கே பாம்பு பிளாஸ்ட் பண்ணி ஃபைட்லாம் பண்ணி ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். என்னமா சீனு, இக்பால் இருக்கார்ல, இக்பால் அவர் வந்து ரன்வீர் கபூர் அந்த செயினை வச்சு மூஞ்சியெல்லாம் ஐட்டி அந்த சீன் அந்த ஃபைட் சீன்லாம் செம்மையாக இருந்தது. அப்போ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் வந்து இக்பாலாக போட்டு தருவார். ஓகே, கொலை பண்ணுவார். ஓகே, அது இக்பால் சொல்லுவார், நாங்கள் பாகிஸ்தான் எப்படியா நாங்கள் மீட் எடுப்போம், இந்தியாலாம் எனக்கு எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு நல்லா டைலாக் சொல்லுவோம். ஓகே, ஹிந்தியில். அப்புறமா கடைசியில் துராந்தர் ரன்வீர் கபூர் வந்து அவரை இக்பாலை கில் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த பாகிஸ்தான் போலீஸ்காரங்க அந்த ரன்வீர் கபூரை போட்டு செம்மையாக அடிப்பார். ஓகே, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் மாதவன் சார் ஃபோன் பண்ணி இந்த வீடியோ வைப்பானுங்க சொல்லிட்டு அந்த போலீஸே பிளாக்மெயிலை பண்ணி கடைசியில் எப்படி வந்து
ரன்வீர் சிங் வந்து பாகிஸ்தான் வந்து எப்படி அவர் சொந்த ஊருக்கு போனாரா இல்லையா, அவர் ஃபேமிலி அம்மாவை பார்த்தாரா இல்லையா, இதான் கதைங்க. ஓகே சார், எப்படி ரன்வீர் சிங் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அசைன் பண்ணாரா, நெக்ஸ்ட் டார்கெட்டுக்குள்ளே போகிறாரா இல்லையா, இதாங்க கதை. ஓகே சார், இதான் துரந்தர் பார்ட் 2 கதை. சிம்பிளாக வந்து எனக்கு ரன்வீர் சிங் வந்து கிங் ஆஃப் லியாரி ஆவார். லியாரியானே அங்கே இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி துப்பு கொடுப்பார் இந்தியன் போலீஸ்க்கு. இந்தியன் போலீஸ் துப்பு கொடுத்து எப்படி அந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட்லாம் ஆயிடுச்சு, எப்படி அந்த டிமானிட்டைசேஷன்லாம் வந்தது, அப்புறமா எப்படி வந்து அந்த பாகிஸ்தான் லியாரி நகரத்தை எப்படி அந்த கெட்டவங்க லியாரி நகரத்தோட தாதா குன்ஸ் எல்லாம் எப்படி அழிக்கிறாரு, கடைசியில் என்ன ஆகுது, இவர் வந்து அரெஸ்ட் ஆகிறா இல்லைன்னா இவரை மன்னிச்சு விட்டு அவர் சொந்த ஊருக்கு போகிறாரா இல்லையா, இதான் கடைங்க. ஓகே ரிவெஞ்ச். ஓகே ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை என்ன தெரியுமா ட்விஸ்ட் கிளைமேக்ஸு, அந்த ரன்வீர் கபூரோட மாமனார் இருக்காரு, மாமனாரும் ஒரு இந்தியன் ஏஜென்ட். அதான் நமக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வரும்ல, சொல்லுவார் ரகுமான் பாய்ட்டா, பேபி நீ என் சன்னு மாதிரி, நான் உன் அங்கிள், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கடைசியில் அவர் ரன்வீர் கபூரோட மாமனார் வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட் தான் இருந்தார். ஓகே எப்போ இவர் வரத்துக்கு முன்னாடி இந்தியன் ஏஜென்ட் தான் இருந்துன்னா அவர் கடைசியில் தெரிய வருது, ஓ இவரும் நமக்கு இந்தியாவுக்காகனா சப்போர்ட் பண்ணிக்காரு. அப்போ தாவூத் இப்ராஹிம் ஏன் ஹாஸ்பிட்டல் போனார்னு இவருடைய ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அவர் வந்து அவருடைய மாமனார் வந்து இந்தியன் ஏஜென்ட்டில் அந்த கையில் ஒரு இது போட்டு அப்படி சேக்கன் பண்ணால் தாவூத் இப்ராஹிமுக்கு நடக்க முடியாது, ஏந்துக்க முடியாது. ஸோ அதனால தான் தாவூத் இப்ராஹிம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம் வரும். ஓகே சார், இதாங்க இந்த படத்தோட கதை, ரிவெஞ்ச். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன்மா, ப்ளஸ் பாயிண்ட் 2 இருக்குது. ஒன்று சாங்கு, ஒன்று கேரக்டர்ஸ் ரோல், அதெல்லாம் சூப்பர். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குங்க. ஓகே நெகட்டிவ் என்னென்ன, இந்த படத்தை 4 மணி நேரமாங்க போடுவாங்க, போடுறது பெயிண்டே இருக்குது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. ஓகே அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படத்தோட சன் சீன்ஸ் எல்லாம் செம்ம இதுவாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தங்கச்சி அழிவாள், அதை கொஞ்சம் மீட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சன் சீன் அந்த தலையை பற்றி ஃபுட்பால் சீன்லாம் போதானே அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ஃபஸ்ட் சீனில் எடுத்த உடனே டெமாண்டியும் சுடுவானே அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாலே, அப்புறமா அந்த ஃப்ரெண்டை கில் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அந்த சீன் கொஞ்சம் பாதி ஆக்கினாலே கொஞ்சம் படம் பார்க்கலாம் மாதிரி இருக்கும் ஃபைட் சீன். ஓகே இது 3வது. ஓகே 3வது, ஆமாம் 3வது. 4வது பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் லைட்டாக ஸ்லாக் ஆகுது. ஓகே அப்புறமா 5வது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன்ஸே இல்லை, எல்லாமே கொஞ்சம் அழகாக மாதிரி இருக்குது, கொஞ்சம் சிரிக்காம மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சீனால கொஞ்சம் சிரிக்காம மாதிரியே இல்லை. சார் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 5, பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 2. ஓகே சார், இந்த படத்துக்கான ரேட்டிங் நான் எவ்வளோ தரமா கொடுக்குறேன், அவுட் ஆஃப் 10 அவளுக்கு எவ்வளோ கொடுக்குறான், 5 கொடுக்குறேங்க. நான் சண்டு சீன்லாம் என்னால் பார்க்கவே முடியல தேட்டரில். அவ்வளோ அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம், அவ்வளோ சிவியராக சன் சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதனால் அவளுக்கு 10/5. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா துவாண்டர் படம் நீங்கள் ரன்வீர் கபூர் ஃபேனாக இருந்தாலும் சரி, சாரா அர்ஜுன் ஃபேனாக இருந்தாலும் சரி, சஞ்சய் தத் ஃபேனாக இருந்தாலும் சரி, இந்த படத்தை மத்தியானம் ஷோக்கே போயிடுங்க, அவதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா ஜியோ ஸ்டாரில் இந்த படம் இது வருது. ஓகே சார், விஜய் டிவியில் போட்டு தள்ளுவேன், அதில் விஜய் டிவியில் பார்த்துக்கோங்க. ஓகே தமிழ் வெர்ஷன். ஓகே சார், இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னா
குழந்தைங்களை போய் இச்சின்னு போய் பார்க்காதீங்க. ஓகே, நீங்கள் தனியாக போய் மத்தியானம் ஷோவுக்கு பார்த்துருங்க. ஈவினிங் ஷோ போதாண்டா அப்படின்னா ஸ்நாக்ஸோ லஞ்சோ எடுத்துன்னு போய் பாருங்க. நான் ஈவினிங் நேற்று 6:40 ஷோ போனேன். 10 மணி தாங்க வீட்டுக்கே வந்தேன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 8-6க்குனா விட்டான் இந்த வேலை. செகண்ட் ஹாஃப் பண்ணால் 10 மணி வரையும் உட்காந்து வச்சிட்டாங்க. ஓகே, படம் குட் அண்ட் ஓகே நாங்கள் சொல்ல முடியும். ஓகே, ஸோ டிவாண்டர் 3 வேறு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு தெரியாது, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீச் ஆஃப் பிராணேஷ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் டே.